வணக்கம் நேயர்களே. சொல்லுங்கள் வெல்லுங்கள் பகுதியில் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, டில்லி அரச மரபில் கில்ஜி வம்சத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கில்ஜி வம்சத்துக்குன்னு ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே நீண்ட பகுதியை ஆட்சி செஞ்சவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கில்ஜி வம்சத்தை சார்ந்தவர்கள் தான். அதே மாதிரி குறைந்த காலம் யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கில்ஜி வம்சத்தை சார்ந்தவங்க தான் குறைந்த காலம் ஆட்சி செய்கிறாங்க. இந்த கைகுபாத் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு. எப்போ பாரு அவர் அந்தப்புறத்துலேயே இருக்கார், மதுவிலேயே மூழ்கி இருக்கார். அதனால் பார்த்திங்கன்னா நாட்டில் சட்டம் ஒழுங்கு எல்லாமே கெடுது. பால்பன் எப்படி ஒரு அரசவையை காப்பாற்றினாரோ அதை அவருடைய பேரனான கைகுபாத் எல்லாத்தையும் காற்றுல பறக்க விடுறார். அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நல்ல கற்று தேர்ந்த ஒரு ஆளை நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜலாலுதீன் கில்ஜியை என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து அவர் அரசராக அறிவிக்கிறாங்க. இந்த ஜலாலுதீன் கில்ஜி எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரொம்ப கருணை மனப்பாங்கும் மிக்கவர். அவர் பார்த்திங்கன்னா எல்லாரையும் தக்கர்கள் கொள்ளையர்கள் அவங்களெலாம் கூட மன்னிக்கிற அளவுக்கு ரொம்ப கருணை மனப்பான்மை மிக்கவராக இருக்கார். அவரும் ஆட்சி பொறுப்பில் சிம்மாசனில் உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது அவரும் அழறாரு. எப்படி நான் இந்த மன்னர்கிட்ட கவர்னராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன், எப்படி நான் ஆட்சியில் உட்கார வைக்குவேன்ட்டு. வேறு வழி இல்லை, ஏதாவது ஒரு அரசர் உட்காரணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாருன்னா அவரை ஃபோர்ஸ் பண்ணி சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறார். இவருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கருணை மனப்பான்மை அதிகம் அப்படிங்கிறத அவருடைய மருமகனான அலாவுதீன் கில்ஜி ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறார். அலாவுதீன் கில்ஜியை என்ன பண்ணுறாருன்னா காரா அப்படிங்கிற பகுதிக்கு ஆளுநராக அவர் நியமிக்கிறார். ஏன் இந்த காரா பகுதிக்கு அலாவுதீன் கில்ஜி ஆளுநராக நியமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பால்பனுடைய தூரத்து சொந்தக்காரர் மாலிக் சஜ்ஜு அவர் காராவில் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கார். பிரச்சனை பண்ணிவிட்டு கிளர்ச்சியில் ஈடுபட்டுகிட்டே இருக்கார். அவரை எப்படியாவது ஒடுக்கணும் அப்படின்றதுனால அவரை ஒடுக்கிட்டு காரா பகுதியை ஆளுநராக அலாவுதீன் கில்ஜியை நியமனம் பண்ணுறாங்க. எப்போவுமே ஒரு அரசரை நியமனம் பண்ணாங்கன்னா அந்த அரசருடைய அனுமதி பெற்று தான் ஆளுநர்கள் அடுத்த கண்ட்ரி மேலே படையெடுப்பு நடத்தணும். ஆனால் எந்த ஒரு அனுமதியும் வாங்காமல் அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாருன்னா ராமச்சந்திர பிரபு அப்படிங்கிற தேவகிரி ஆட்சியாளர்கள் மீது படையெடுப்பு நடத்துகிறார். படையெடுப்பு நடத்துறது யாருக்குமே பிடிக்கல. அன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவர் யார்கிட்டையுமே அனுமதி வாங்காமல் படையெடுப்பு நடத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என் மருமகன் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார்னு அரசர் மட்டும் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கார். கங்கை கரையோரம் அரசரை வரவேற்கிறதுக்காக அலாவுதீன் கில்ஜி ஒரு பெரிய ஒரு வரவேற்பறையை அமைக்கிறாரு. நிறைய ஏராளமான பொண்ணும் பொருளும் எடுத்துக்கிட்டு தேவகிரியிலேருந்து வராரு. வந்த உடனே அவரை வரவேற்கிறதுக்காக அரசர் போகிறாரு. அரசரை கட்டி தழுவும் போது என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பாதுகாவலர்கள் பின்னாடியிலேருந்தே ஜலாலுதீன் கில்ஜி முதுகில் குத்திடுறாங்க. குத்திக்கிட்டு அங்கேயே என்ன பண்ணுறாருன்னா துரோகி அப்படின்னு சொல்லிட்டு ஜலாலுதீன் கில்ஜி இறந்து போயிடுறார். அதுக்கப்புறம் ஆட்சி பொறுப்புக்கு யார் வர்றாருன்னா அலாவுதீன் கில்ஜி ஆட்சி பொறுப்புக்கு வர்றார். இன்றைக்கான கேள்வி பகுதிக்கு போகலாமா? காராவின் ஆளுநராக ஜலாலுதீன் கில்ஜி யாரை நியமிக்கிறார்? இந்த கேள்விக்கான பதிலை தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உங்களுடைய நேம், உங்களுடைய ஏஜ், உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களுடைய முழு முகவரோடு வாட்ஸ்அப் செய்யுங்க. முதலில் சொல்லக்கூடிய 3 பேருக்கு விருட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்.